அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் 2024 கிட்டத்தட்ட 14 வெவ்வேறு தேர்வுகளை நடத்தியுள்ளது. அதில் அதாவது நவம்பர் மாதம் நடந்த 2 தேர்வுகளிலிருந்து நம்ம பார்த்திங்கன்னா பாலிட்டி பகுதியில் பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பாலிட்டி ஏரியாவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்த வீடியோவை பொறுத்தவரையும் அதற்கு முன்பு நடந்த 2 கொஸ்டின் பேப்பர்லேருந்து பாலிட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோங்க. ஸோ நமக்கு குரூப் 1லேருந்து அப் டு குரூப் 4 வரை பார்த்திங்கன்னா பாலிட்டி ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ குரூப் 1க்கு 40 கேள்விகள் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2ல் 15 கொஸ்டின் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா பாலிட்டி ஏரியாவில் முழுமையாக ஸ்கோர் எடுப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இப்போது கரண்ட்டாக சொல்லலாம் பாலிட்டி கொஸ்டின்ஸை இன்னும் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் தங்களுடைய கேள்வியின் தரத்தை மேலும் பார்த்திங்கன்னா மெருகேற்றிட்டே போயிட்டுருக்காங்க. நாம் எப்பவும் போல் ஒரே மாதிரி படிக்காமல் அட் ப்ரெசண்ட் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் தங்களை அப்டேட் பண்ணுறாங்க, அதே போல் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் அப்டேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய படிக்கிறன்றதை தாண்டி பிளான் பண்ணி படிக்காமல் அப்படியே ஜென்ரலாக படிச்சுட்டே இருந்தோங்கன்னா நம்மளால் சீக்கிரமாக ரிசல்ட் வாங்க முடியாது. அப்போது விரைவாக ரிசல்ட் வாங்கணும். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த காம்படிஷன் ஃபீல்டில் நிலைத்து நிற்க முடியும். ஸோ ஒவ்வொரு வீடியோவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய லிஸ்ட்டில் இப்போ யார் குடியரசுத் தலைவர் இருந்தாங்க இந்த பீரியடில், அதற்கு நேராக துணை குடியரசுத் தலைவரில் தவறானதை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய குடியரசுத் தலைவராக மற்றும் துணை குடியரசுத் தலைவராக ஒரே நேரத்தில் இருந்த இணையில் தவறான இணைகளை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் உண்மையே பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக கேட்டிருந்தா ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க, படித்ததை வச்சு ஞாபகம் வச்சு எழுதலாம். ஆனால் என்ன பண்ணிட்டான், கொஸ்டின்ஸை கண்டிப்பாக அவுட் பண்ணணும். ஏன்னா காம்படிட்டர் அதிகமாக இருக்காங்க. அப்போ போட்டியாளர்கள் அதிகமாக இருக்கும்போது ஃபில்டர் பண்ண வேண்டிய கட்டாய தேவையும் ஏற்படுது. அப்போ இன்னும் டெப்த்தாக நம்ம ஒரு கொஸ்டின்ஸை அணுகணும் அப்படின்றதுக்காக இந்த கொஸ்டினை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டு நமக்கு தனியாக தெரிந்தாலும் கூட, ஒரு பக்கம் துணை குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டு தெரிந்தாலும் கூட 2 பேரையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சியில் யார் துணை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க, இவருடைய ஆட்சியில் யார் குடியரசுத் தலைவர் இருந்தாங்க அப்படின்றத கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே நமக்கு ஜென்ரலாகவே பிரசிடெண்ட் லிஸ்ட்டும் வைஸ் பிரசிடெண்ட் லிஸ்ட்டும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ பிரசிடெண்ட் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் ஆர்டர் வைஸாக தெரிஞ்சிருக்கணும். அதே போல் வைஸ் பிரசிடெண்ட்டை பொறுத்தவரையும் ஆர்டர் வைஸாக தெரிஞ்சிருக்கணும். இது எப்போவுமே ஜென்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம், ஜென்ரல் பாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டை நம்ம படிச்சிருக்கணும், துணை குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டை படிச்சிருக்கணும், பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட்டை படிச்சிருக்கணும், வைஸ் பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட்டை படிச்சிருக்கணும். இது கேள்வி கேட்கலாம், கேட்காமலே போகலாம். ஆனால் ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் இடம்பெறும். அந்த வகையில் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே கேஆர் நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்தபோது கிருஷ்ணகாந்த் துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. கேஆர் நாராயணன் எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்தார்னா 10வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் கேஆர் நாராயணன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா பீரியட் 1997லேருந்து 2002 வரை கேஆர் நாராயணன் தான் இருப்பார். கிருஷ்ணகாந்த் அதே பீரியடில் தான் இருந்திருக்காரு. அடுத்து எஸ் ராதாகிருஷ்ணன். ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் நமக்கு நல்லாவே தெரியும், ராஜேந்திர பிரசாத்துக்கு அடுத்து வந்தது யார், ராதாகிருஷ்ணனுடைய பீரியட் பார்த்திங்கன்னா 1962லேருந்து 67 வரை பார்த்திங்கன்னா 2வது குடியரசுத் தலைவராக ராதாகிருஷ்ணன் இருந்திருப்பார். அந்த காலகட்டத்தில் ஜாகிர் ஹுசேன் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். சரி, 3வது கூற்று ஆர் வெங்கட்ராமனை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 8வது இடத்துல இருந்திருப்பார். வெங்கட்ராமன் 8வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். 1987லிருந்து
1992 வரை. ஸோ எங்கள் 8வதாக இருந்தது. 8வது குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் 1987 டு 1992. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் தயாள் சர்மா துணை குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. அடுத்து கியானி ஜெயில் சிங்கை பொறுத்தவரையும் எப்போ வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார்னா கியானி ஜெயில் சிங்ஸ் 7வதாக இருந்திருப்பார். 1982லேருந்து 87 வரை பார்த்திங்கன்னா கியானி ஜெயில் சிங்ஸ் இருந்திருப்பார். கியானி ஜெயில் சிங் வந்து 7வது குடியரசுத் தலைவராக இருந்தார். அதுக்கடுத்து 8வது வந்து வெங்கட்ராமன் வருவார், 8வது குடியரசுத் தலைவர். அப்போ கியானி ஜெயில் சிங் குடியரசுத் தலைவராக இருந்தபோது KR நாராயண் இருந்தார்னா கிடையாது. கியானி ஜெயில் சிங்ஸ் குடியரசுத் தலைவராக இருந்தபோது இருந்தது யாருன்னா வெங்கட்ராமன் இருந்திருப்பார். ஸோ அப்போது தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி, தேர்தல் இயந்திரங்களை பொறுத்த மட்டில் சரியாக பொருந்தாத இணையை கண்டறிக. கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக கேட்கல. பாலிட்டி ஏரியாவில் தவறானது எது பொருந்தாதது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே எது தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் சரியாக இருக்குது. CEO சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், தலைமை தேர்தல் அதிகாரி சரியாக இருக்குது. DO பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்னு வந்திருக்கணும். இங்கே மேம்பாட்டு தேர்தல் அதிகாரின்னு தந்திருக்காங்க, தப்பு. அடுத்து ERO வந்து தேர்தல் பதிவு அதிகாரின்னு தந்திருக்காங்க, அதுவும் தவறாக இருக்குது. இங்கே எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு வரணும். EROக்கு என்ன விரிவாக்குனா எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், தலைமை நிர்வாக அதிகாரியில் வரக்கூடியது. ஸோ இங்கே எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வந்து தவறாக இருக்குது, DO தவறாக இருக்குது. அப்போது தேர்தல் இயந்திரங்களை பொறுத்த மட்டும் சரியாக பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 4. அடுத்த கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் எனும் கருத்து சரியான விளக்கங்களை கண்டறிக. அப்போ பஞ்சாயத்து ராஜில் எது மட்டும் சரியாக இருக்குன்னு பார்க்கலாம். 1, பஞ்சாயத்து ராஜ் என்பது வயதான அனுபவமுள்ள 5 நபர்களை கொண்ட குழு என்று பொருள்படுமா? தப்பு. கிராமப்புறங்களில் அமைக்கப்படும் சுய நிர்வாக நிறுவனங்கள் பொதுவாக பஞ்சாயத்து ராஜ் என்று அழைக்கப்படுகின்றன. கிடையாது. சுயமாக ஆளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய சூழலில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களாக விவரிக்கப்படுகின்றன. சரி. அப்போ பஞ்சாயத்து ராஜ் எனும் கருத்தில் சரியான விளக்கம் எதுனா 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, குழந்தைகள் தங்களின் இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமையை அரசிடமிருந்து பெறுவதை பற்றி கூறும் அரசமைப்பு சட்ட உறுப்பு. குழந்தைகளுடைய இளமை பருவ பராமரிப்புக்காகவும் கல்வி உரிமையை வந்து பெறுவதற்காகவும் வந்து கூறும் ஆர்டிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 45. கட்டாய கல்வி சட்டத்தின்னு வரலாம். ஆர்டிக்கிள் 45. அடுத்த கேள்வி, ஜேவிபி குழு எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஜேவிபி குழுவை பொறுத்தவரையும் மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் ஜேவிபி குழு. ஜேவிபி குழு 1948 டிசம்பரில் அமைச்சிருப்பாங்க. 1949 ஏப்ரல் 1ஆம் தேதி தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா 3 பேர் கொண்ட குழு தான் ஜேவிபி குழு. இது மொழிவாரியாக மாநிலங்களை உருவாக்குவதற்காக அமைச்சிருப்பாங்க. இந்த குழு என்ன சொல்லுவாங்கன்னா மொழியின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜேவிபி குழு. அடுத்த கேள்வி, ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை பொறுத்தவரை நமக்கு பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குங்க. 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமியல் பகுதியில் முதல் பாடம் ஃபஸ்ட் யூனிட்லேயே வந்து இடம்பெற்றிருக்கும். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்ற லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஈரவை சட்டமன்றங்களை போட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களில் இங்கே 4 கொடுத்துருக்காங்க. 1 தெலுங்கானா. சரி. தமிழ்நாட்டில் ஈரவை சட்டமன்றம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. எப்போ ஒழிச்சிருப்பாங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் ஒழிச்சிருப்பாங்க. 1986 அந்த காலகட்டத்திலே வந்து ஒழிச்சிருப்பாங்க. அப்போது ஈரவை சட்டமன்றம் தமிழ்நாட்டில் கிடையாது. அடுத்து பீகாரில் இருக்கான்னா இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. தற்போது ஈரவை சட்டமன்றங்களை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் 6
ஸ்டேட்டில் தான் இருக்குது. சவுத் இந்தியாவை பொறுத்தவரையும் 3 ஸ்டேட்டில் இருக்கும். நார்த் இந்தியா 3ஆக பிரிச்சுக்கலாம். சவுத்து நார்த்துன்னு பிரிச்சிங்கன்னா சவுத் இந்தியாவில் ஆந்திரா, 2 தெலுங்கானா, 3 கர்நாடகா. நார்த் இந்தியாவை பொறுத்தவரையும் 1 பீகார், 2 மகாராஷ்டிரா, 3 உத்தரப்பிரதேசம். ஸோ மொத்தமாக தற்போது 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் ஈரவை சட்டமன்றங்கள் உள்ளன. அடுத்த கேள்வி, இந்திய அரசமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை இதிலிருந்து பெற்றனர். கேள்வி இதை நல்லா பார்த்துக்காங்க. கேள்வி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கேட்டு வச்சுருக்கான். அதாவது மேலே கொஸ்டின் ஆங்கிலத்தில் தெளிவாக கொடுத்துருக்கான். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அடிப்படை உரிமைகள்ன்றதுக்கு பதிலாக அடிப்படை கடமைகள்னு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ டிஎன்பிசி பொறுத்தவரையும் சம்டைம்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல ரொம்ப கவனக்குறைவாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா பல லட்சங்கள் தேர்வர்களை கொண்ட ஒரு தேர்வை எழுதும்போது இந்த டிரான்ஸ்லேட்டை வந்து ரொம்ப ரொம்ப கருத்தில் கொண்டு பார்க்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சம் மிஸ்டேக்ஸ் அப்பப்போ வரதான் செய்யுது. அப்போ இங்கே கேள்வி என்ன? கேள்வியை பொறுத்தவரையும் இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தில் எதிலிருந்து பெற்றனுக்காங்க. அடிப்படை கடமைனா ரஷ்யாவிலேருந்து தான் நம்ம படிச்சிருப்பாங்க. ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை கடமை. இங்கே ஆப்ஷன் வந்து அது இல்லை. ஆனால் மேலே ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டினை பாருங்கள். த ஃபார்மர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாரோடு தி கான்செப்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஆங்கிலத்தில் தெளிவாக தந்திருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்னாவே எங்கேருந்து எடுத்திருக்காங்க? அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை உரிமைகள். எப்போவுமே ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் கீ ஆன்சர் எதை வச்சு கொடுப்பான்னா தெளிவாகவே கொடுத்துருப்பான். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சர் தான் சரியானதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சப்போஸ் ஜிஎஸ் பகுதியில் ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, இல்லை வந்து புரியலன்னா மேலே இருக்கிற ஆங்கில பகுதியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து தெரியும். சம்டைம்ஸ் வந்து மொழிபெயர்க்கிறதுல பிரச்சனை இருக்கும், தவறாக மொழிபெயர்த்திருப்பாங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அடுத்த கட்ட இலக்கை அடைவதற்கு மிக முக்கியமாக நாம் தான் வந்து கவனமாக இருக்கணும். நம்ம தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். பார்த்துக்காங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க, அடிப்படை கடமைகள் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, முகவுரையும் இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது. ஸோ முகவுரை தொடர்பானது ரொம்ப ரொம்ப பிரியாம்பல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய கான்ஸ்டியூஷனில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கும் முகவுரை. இந்த முகவுரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 3 வழக்குகள் தான் மிக முக்கியமான வழக்காக இருக்குது. முகவுரைனாவே 3 வழக்கு தான். 1 பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்கு 1960 நடந்திருக்கும். முகவுரை தொடர்பான வழக்குகள்னாவே 3 வழக்கு தான் இருக்கும். 1 பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்கு 1960. இது என்ன சொல்லிட்டு வாங்கன்னா முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லிடுவாங்க. இது பெருபாரி வழக்கு. ரெண்டாவது தான் வந்து பார்த்திங்கன்னா கேசவநந்தா பாரதி வழக்கு. கேசவநந்தா பாரதி வழக்கை பொறுத்தவரையும் கேசவநந்தா பாரதி வழக்கு 1973 அமைச்சிருப்பாங்க. இந்த கேசவநந்தா பாரதி வழக்கு வெர்சஸ் கேரளாவில், அப்போ கேரளா வழக்கு தான் இந்த வாதாட்டிருப்பாங்க. இந்த கேசவநந்தா பாரதி வழக்கில் முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என முதல்ல தீர்ப்பு தந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா முகவுரை ரிலேட்டடானது. 3வது வழக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி வழக்கு. எல்ஐசி வழக்கை பொறுத்தவரையும் 1995 நடந்திருக்கும். எல்ஐசி வழக்கிலும் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொல்லிட்டு 2வது முறையாக குறிப்பிட்ட வழக்கு தான் எல்ஐசி வழக்கு. பெருபாரி வழக்குன்னா 1960, கேசவநந்தா பாரதி வழக்குன்னா 1973, எல்ஐசி வழக்குன்னா 1995. இந்த 3 வழக்குகள் தான் முகவுரை ரிலேட்டடான இருக்கக்கூடியது. திரும்ப மாற்றி கேட்டுனே இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, இந்திய கவுன்சில் சட்டம் 1909 இந்திய கவுன்சில் சட்டம்னு சொல்லலாம், அல்லது மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள். ஸோ
பாலிட்டி ரிலேட்டடான 2 ஆப்ஷன் எப்பவுமே ஒன்று இது அல்லது அதுன்னு கொஸ்டின்ஸு ஆன்சர்ஸை நம்ம படிச்சிருப்போங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1909க்கு வந்து இன்னொரு பேர் வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அதே இந்திய கவுன்சில் சட்டம் 1919ன்னு சொல்கிறது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றை சரியான முறையில் வரிசைப்படுத்துக. குறிப்பாக பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில் ஆரம்ப காலத்தில் இந்திய அரசியலமைப்பின் வளர்ச்சியில் நடைபெற்ற நிகழ்வை வந்து இங்கே இப்போ ப்ரெசண்ட்டாக கேட்டிருக்காங்க. எப்படின்னா, கீழ்காண்பவற்றை சரியான முறையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஜாயின்ட் செலெக்ஷன் கமிட்டி, கூட்டு பொறுப்புக்குழு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அகில இந்திய பணிகள், கூட்டாட்சி முறைன்னு தந்திருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு வருது எதுனா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னாவே நமக்கு நல்லாவே தெரியும், முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தந்திருப்பாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. ரெண்டாவது அகில இந்திய பணிகள் ஏற்படுத்தினது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் 1919 ஏற்படுத்தியிருப்பாங்க. அகில இந்திய பணிகளை சிவில் சர்வீஸ் வந்து 1926 ஏற்படுத்தியிருப்பாங்க, குடிமை பணி வாரியம்ட்டு. ஸோ அகில இந்திய பணிகள் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பொறுப்புக்குழு, ஜாயின்ட் செலக்ட் கமிட்டி அப்படி இருக்கும். நாலாவது ஃபெடரல் கவர்மெண்ட் 1935 கூட்டாட்சி அமைப்பு முறையில் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஃபெடரல் கவர்மெண்ட்டு. இப்போது சரியான காலவரிசை எப்படின்னா 2, 3, 1, 4. அப்போ பாலிட்டி ஏரியாவில் பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸோ இந்திய 1772 ஒழுங்குமுறை சட்டத்தை 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் அதிலிருந்து பார்த்திங்கன்னா இந்திய கான்ஸ்டியூஷன் பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ பேசிக்கான ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸை கேட்டு வச்சுருக்காங்க. அது கால வரிசையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டு வச்சுருக்காங்க. இப்போ பாலிட்டியில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா குரூப் 2 லெவல், குரூப் 4 லெவல்னு ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும், டைரக்ட் கொஸ்டினாக இருக்காது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸை உள்வாங்குறவங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பாலிட்டி ஏரியாவில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். எளிமையாக எடுக்கக்கூடிய ஒரு பகுதியும் கூட பாலிட்டி ஏரியாவை பார்த்துக்காங்க. அடுத்த கேள்வி, 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தின் சரத்தில் எது சரியானது கேட்டிருக்காங்க. 1935 இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் பெரும்பான்மையான சரத்துகள், பெரும்பான்மையான பகுதி எல்லாமே இதனுடைய மறு வடிவம் தான். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தினுடைய மறு வடிவம்னு சொல்லலாம். அதில் எதெல்லாம் இருக்குன்னா, அகில இந்திய கூட்டாட்சிக்கான சரத்து இருக்குது, கூட்டாட்சி நீதிமன்றத்திற்கான சரத்து, பாதுகாப்புடன் கூடிய பொறுப்பான அரசாங்கத்திற்கான சரத்து, வகுப்புவாத மற்றும் பிற குழுக்களின் தனி பிரதிநிதித்துவக்கான சரத்தும் அடங்கியிருக்கு. அப்போது 1935 பொறுத்தவரையும் 4மே அடங்கியுள்ளன. அடுத்த கேள்வி, இந்திய அரசு சட்டம் 1935 படி முதல் நிலை ஆளுநர் பிறப்பிக்கும் ஆணை எத்தனை மாதங்களுக்கு செல்லுபடியாகும்னா 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும். அடுத்த கேள்வி, 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாநில செயலர் அலுவலகத்தை பற்றி பின்வரும் அறிக்கையில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1935 சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா மாநில செயலர் அலுவலகத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த அலுவலகம் அகற்றப்பட்டு கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட வேண்டும். தப்பு. இந்த அலுவலகம் அரசின் அதே சேவைகளுடன் தொடர்ந்தது. தவறு. இந்த அலுவலகம் அகற்றப்பட்டு பொதுநல வாரிய மாநில செயலர் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. சரி. அப்போ 1935 அரசு சட்டத்தின் படி பார்த்திங்கன்னா மாநில செயலர் அலுவலகத்தை என்ன மாற்றிருப்பாங்கன்னா பொதுநல வாரிய மாநில செயலரால் மாற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கோம். இந்த அலுவலகம் இந்திய பேரரசின் கீழ் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருப்பாங்களான்னா கிடையாது. அப்போ சரியானது ஆப்ஷன் சி, அதாவது 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, 1919ஆம் ஆண்டு சட்டம் குறித்து தவறான ஒன்றை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ப்ரெசண்ட்டாக இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் பேசிக்கான கொஸ்டின்ஸை நம்ம படிச்சிருப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பினுடைய வளர்ச்சி நிலைகள்லேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. அப்போது 1919ஆவது ஆண்டு சட்டம் குறித்தது எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் ஈரவை சட்டமன்றம் செயல்பட்டிருக்கும். சரி. லண்டனில் இந்தியாவிற்குன்னு உயர் ஆணையர் அமைக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரி. வகுப்பு வாரி தேர்தல் முறை வந்து பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். மிண்டோ மார்லி 1909.
ஸோ இங்கே வகுப்பாரி பிரதிநிதித்துவ தேர்தல் முறை வந்து 1919 வருமானா வராது. அப்போது அது குறித்து தவறானது எதுனா ஆப்ஷன் சி தான் தவறு. அதே மாகாணங்கள் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்ததும் 1919 தான். அதே மத்தியில் இரட்டையாட்சியை கொண்டு வந்தது 1935 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவில் வந்து பின்வருவனற்றில் தவறான இணைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு திட்டம், ஒரு அமைப்பு, அது தொடங்கப்பட்ட ஆண்டுகளில் தவறாக கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வருகை தந்தது. அடுத்து வேவல் திட்டம், வேவல் திட்டத்தை பொறுத்தவரை 1945 சரியாக இருக்குது. அமைச்சரவை தூதுக்குழு 1947 ஆனால் தப்பு. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1946 ஆனால் தவறு. அமைச்சரவை தூதுக்குழு கேபினட் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1946 அமைச்சிருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3 திட்டம்னு சொல்லுவாங்க. அமைச்சரவை தூதுக்குழு 1946 அமைச்சிருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947. அப்போ இங்கே தவறான இணைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. தவறானது 3, 4 தவறாக இருக்குது. சப்போஸ் இங்கே சரியான இணைகள்னு கேட்டிருந்தா 1, 2 சரியாக இருக்குது. கேள்வியை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி 1858 ஆண்டு சட்டத்தின்படி வைஸ்ராய் என்ற சொல்லின் பொருள் டேஸ் ஆகும். வைஸ்ராய் என்ற சொல்லின் பொருள் யாருன்னா அரச பிரதிநிதின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு தான் வருவார். ஸோ 1858 சட்டத்தின்படி வைஸ்ராய் என்ற சொல்லின் பொருள் அரச பிரதிநிதி. அடுத்த கேள்வி 1773 ஆண்டு ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின்படி முதலில் கல்கத்தாவில் உள்ள தலைமை நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 படி 1774 கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றம் நிறுவியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சர் எலிசா இம்பே நியமிக்கப்பட்டிருப்பார். அடுத்த கேள்வி கூற்று காரணம். கூற்று திவானி அதாலத்திற்கு வரி வசூல் செய்யப்போரே தலைமை வகித்தார். சரி. காரணம் 1773 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் உச்சநீதிமன்றம் ஏற்படுவதற்கான சரத்துக்களை வழங்கியது. சரி. ஸோ இங்கே கூற்றும் சரியாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. இந்த காரணம் வந்து இந்த கூற்றை விளக்குச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விளக்கலை. அப்போ இங்கே கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. அடுத்த கேள்வி இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ரவுலட் சட்டம்னாவே வந்து பார்த்திங்கன்னா 1919. அடுத்த கேள்வி வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம். ரிப்பீட்டடான ஏரியா வந்து இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் ஒரு 10 எக்ஸாம் ஒரு ஆண்டில் நடக்குதுன்னா குறைந்தது ஒரு 4-5 எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. வாக்களிக்கும் வயதை 21 18 வந்து குறைத்த அமெண்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம் 1988. 61வது சட்ட திருத்தம் 1988 அடிப்படை தான் வாக்களிக்கும் வயது 21 18 குறைச்சிருப்பாங்க. இங்கே 42வது சட்ட திருத்தம்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். 1976 முகவரியில் 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து பல உட்பிரிவுகளை ஏற்படுத்துறது 42வது சட்ட திருத்தம் தான். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. சிறு அரசியலமைப்புன்னு சொல்லலாம். 42வது சட்ட திருத்தம் 1976. 73வது சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம் பொறுத்தவரையும் பஞ்சாயத்து ராஜ். 73வது பஞ்சாயத்து, 74 நகராட்சி. ஸோ இந்த 73வது திருத்த சட்டமும் 74வது திருத்த சட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 73வது திருத்த சட்டம் 1992 பஞ்சாயத்து ராஜையும், 74வது திருத்த சட்டம் நகராட்சியும் குறிக்கிறது 1992. அடுத்த கேள்வி பின்வருவனற்றில் எது தேசிய அவசர நிலை பிரகடனத்திற்கான காரணம் அல்ல? பின்வரற்றில் எது தேசிய அவசர நிலை பிரகடனத்திற்கான காரணம் எதுன்னு கிடையாது எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கிளர்ச்சி, இன்டர்னல் அக்ரிஷன் என்பது வந்து தேசிய அவசர நிலை நேஷ்னல் எமர்ஜென்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் கிடையாது. அதே போர் சமயத்தில், அந்நிய படையெடுப்பு சமயத்தில், இராணுவ புரட்சி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்துகிறதுக்கான காரணமாக இருக்குது. அடுத்த கேள்வி பின்வருவனற்றை வரிசைப்படுத்துக.
ஸோ பின்வருவனற்றை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. கேபினட் குழு, அரசியல் நிர்ணய சபை, மவுண்ட் பேட்டன் திட்டம், வரைவு குழு. ஸோ கேபினட் குழுனாவே நமக்கு நல்லாவே தெரியும். கேபினட் குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. 1946. அரசியல் நிர்ணய சபை, அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்திங்கன்னா 1946 தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த கேபினட் தூதுக்குழுவின் அடிப்படையில் தான் அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947. வரைவு குழு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 1947 தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. கேபினட் குழு, கேபினட் குழுவை பொறுத்தவரையும் 1946 மார்ச் 15 அமைச்சிருப்பாங்க. கேபினட் குழு 3 பேர் கொண்ட குழுன்னு சொல்லுவாங்க. இது அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லலாம், கேபினட் குழுன்னு சொல்லலாம். இந்த 3 பேரில் யார் யார் இருந்தாங்கன்னா பெத்தி கிளாரன்ஸ், சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இந்த கேபினட் தூதுக்குழு தலைவர் யாருன்னா பெத்தி கிளாரன்ஸ். அப்போ கேபினட் தூதுக்குழு அமைக்கப்பட்டது 1946 மார்ச் 15. அடுத்து அரசியல் நிர்ணய சபை முழு வடிவம் பெற்றது 1946 நவம்பரில் வந்து முழு வடிவம் பெற்றிருக்கும். கேபினட் தூதுக்குழுவின் அடிப்படையில் தான் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குன்னு ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டத்தை பொறுத்து 1947 ஜூன் 3 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, ஜூன் மாதத்தில். அடுத்து வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டியை பொறுத்தவரையும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில் 1947 ஆகஸ்ட் 29 1947 ஆகஸ்ட் 29 அடிப்படையில் தான் வரைவுக்குழு ஏற்படுத்தியிருக்காங்க. கேள்வியை வந்து அவன் டைரெக்டாக கேட்கல. வரைவுக்குழு எப்போ தொடங்கப்பட்டது, இல்லை வரைவுக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்கல. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை, அரசியலமைப்பு சார்ந்த நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் பொறுத்தவரைமே 2 கொஸ்டின்ஸ் வந்து வரிசைப்படுத்துறதுல பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த அரசியல் சட்ட திருத்தம் சொத்துரிமை தொடர்பான அரசியல் சட்ட விதி 31 அகற்றியது? ஸோ சொத்துரிமை தொடர்பான இந்த கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஸ்கூல் புக்கில் இடம்பெற்றிருக்கும். சொத்துரிமையை பொறுத்தவரையும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அடிப்படை உரிமையாக இருந்திருக்கும். அப்போ அடிப்படை உரிமையாக இருந்துச்சுன்னா சொத்தை வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது அரசினுடைய கட்டாய விதியாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978 அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையை நீக்கிறாங்க. சொத்துரிமையை நீக்கிட்டு எங்கே எடுத்துன்னு போய் வைக்கிறாங்கன்னா பகுதி 12 307 வந்து சொத்துரிமையை வைக்கிறாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை வந்து ஒரு சட்ட உரிமையாக தான் இருக்குது, லீகலாக இருக்க தவிர ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரல. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஏன் வந்து அடிப்படை உரிமைகள்லேருந்து முதல்ல 7 இருந்திருக்கு, அதை நீக்கிட்டு இருப்பாங்க. அடிப்படை உரிமைகள்லேருந்து ஒன்று நீக்கிறதுக்கான ரீசன், சொத்துரிமை இருந்தால் இந்திய நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசானது சொத்துக்களை வழங்க வேண்டும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அதை நீக்கிட்டு பகுதி 12 307 வந்து விதிப்படி வச்சுருப்பாங்க. அதை நீக்கிற சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978. அடுத்த கேள்வி, இந்திய அரசமைப்பில் கூட்டமைப்பு என்ற சொல் எங்கு காணப்படுகிறது? இந்திய அரசமைப்பில் கூட்டமைப்பு என்ற சொல், ஃபெடரேஷன் என்ற வார்த்தை எங்குமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அடுத்த கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. சொத்துரிமை பொறுத்தவரையும் 4வது சட்ட திருத்தம் மூலமாகவும், இந்தியா பாகிஸ்தானுக்கு சில பகுதிகளை மாற்றியது 9வது சட்ட திருத்தம், மாநில மறுசீரமைப்பு 7வது சட்ட திருத்தம், தாத்ரா நாகர் ஹவேலி இந்திய யூனியனுடன் இணைந்தது 10வது சட்ட திருத்தம். சொத்துரிமை வந்து 4வது சட்ட திருத்தம், இந்தியா பாகிஸ்தானுக்கு சில பகுதிகளை மாற்றியது 9வது சட்ட திருத்தம், மாநில மறுசீரமைப்பு சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம், தாத்ரா நாகர் ஹவேலி இந்திய யூனியனுடன் இணைந்தது 10வது சட்ட திருத்தம். சரியான விடை ஆப்ஷன் ஏ. இங்கே சட்ட திருத்தங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த சட்ட திருத்தங்கள் எந்தெந்த முக்கிய அமைப்புகளை வந்து முக்கிய பகுதிகளை இணைச்சிருக்காங்கன்றதில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, 1950ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில்
இது ஒன்று மட்டும் இல்லை. இப்போ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1950. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1950. அந்த 50ல் எது மட்டும் கிடையாதுன்னா இடைத்தேர்தல் மட்டும் கிடையாது. அதே வாக்காளருக்கான தகுதி, தொகுதிகள் எல்லை வரையறை, இடங்கள் ஒதுக்கீடு வந்து இருந்தது தவிர இடைத்தேர்தல் என்ப அந்த வார்த்தை வந்து கிடையாது. அதை ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள்னு கொடுத்து தலைப்பில் வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் தந்திருப்பாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்களில் இந்தியா முழுமைக்கும் ஒரே குடியுரிமை தான் இருக்குது, சிட்டிசன்ஷிப்பு. சரி. அரசாங்கத்தின் கண்டிப்பான கூட்டாட்சி வடிவம் இருக்குமா? கண்டிப்பான கூட்டாட்சி வடிவம் கிடையாது. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையின் தனித்துவமான கலவையாக இந்திய அரசியலமைப்பு இருக்குது. சரி. அப்போ இங்கே சரியானது 1, 3 மட்டும்தான் சரி இருக்குது. கூட்டாட்சி வடிவம் இருக்கும், ஆனால் கண்டிப்பான கூட்டாட்சி வடிவம் இருக்கான்னா இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சங்களில் கிடையாது. இப்போ இங்கே சரியானது 1, 3 சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, ஜவஹர்லால் நேரு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மை அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது உண்மை அல்லன்னு பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு இந்திய வெளியுறவு கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரி. நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். சரி. பாராளுமன்ற ஜனநாயகத்தை மேம்படுத்தியவர். சரி. இவரது ஆட்சி காலத்தில் தாஷ்கண்ட் மற்றும் சிம்லா உடன்படிக்கைகள் கையொப்பமிடப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்தில்? ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருக்கும் தாஷ்கண்ட் ஒப்பந்தம் தவறு. தாஷ்கண்ட் ஒப்பந்தமும் சிம்லா உடன்படிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி காலகட்டத்தில் தான் ஏற்பட்டிருக்கும். தாஷ்கண்ட் ஒப்பந்தம் பொறுத்தவரை லால் பகதூர் சாஸ்திரி காலகட்டத்தில் 1966 வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இதில் மத்தியஸ்தமாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா விளங்கியிருக்கும். அடுத்த கேள்வி, இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு அரசாங்க திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமையியல் பகுதியில் இடம்பெற்றிருக்கும். தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் எப்போ நிறைவேற்றியிருப்பாங்கன்னா 1989. ஸோ அப்போவே வந்து பெண்களுக்கு வந்து மூதாதையர்களின் சொத்தில் பங்கு உண்டுன்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு அரசாங்க திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1989. அதுக்கு அடுத்து தான் வந்து மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பாங்க 2005. அடுத்த கேள்வி, கிபி 1948 இந்திய மாநிலங்களை மொழிவாரியாக சீரமைப்பது தொடர்பாக கேள்விக்கு அரசியலமைப்பு குழு வந்து யாருடைய தலைமையின் கீழ் குழுவை அமைச்சிருப்பாங்க? 1948 ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொழிவாரியாக மாநிலங்களை பிரிப்பது தொடர்பாக சீரமைப்பது தொடர்பாக குழு அமைச்சிருப்பாங்க. எஸ்கே தார் குழு 1948 அமைச்சிருப்பாங்க. எஸ்கே தார் குழு என்ன சொல்லிடுவாங்கன்னா மொழியின் அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது அமைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஜேவிபி கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா மொழிகளின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மூணாவது அமைக்கப்பட்ட கமிட்டி 1953 அமைச்சிருப்பாங்க, பசல் அலி கமிட்டி. இந்த பசல் அலி கமிட்டி தான் மொழிகளின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கலான்னு சொல்லிட்டு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஸோ மொழிவாரி மாநிலம் தொடர்பான கமிட்டியில் பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ பொறுத்தவரையும் 2 கொஸ்டின்ஸ் வந்து இதிலேருந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, 1956 பல்கலைக்கழக மானியக் குழுவை நிறுவுவதற்கு பின்வரும் எந்த கல்விக்குழு பரிந்துரைத்தது? 1956 பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை ஏற்படுத்துவதற்கு எந்த கல்விக்குழு பரிந்துரைச்சுன்னா ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு 1948 அதுதான் பரிந்துரைத்திருப்பாங்க. அதே கோத்தாரி கல்விக்குழு 1964, தேசிய கல்விக் கொள்கை 1968. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒப்பந்தத்தில் பஞ்சசீல கொள்கை முதலில் குறிப்பிடப்பட்டது? இதுவும் புத்தகத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. 10th புக்கில் இந்தியாவின் வெளியுறவு உறவுகள் லெசனில் இருக்கும். ஸோ எந்த ஒப்பந்தத்தில் பஞ்சசீல கொள்கை முதலில் குறிப்பிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கையை பொறுத்தவரையும் திபேத்திய பற்றிய சீனா இந்திய ஒப்பந்தம் 1954. திபேத்திய பற்றிய சீன இந்திய ஒப்பந்தம் 1954 தான் பஞ்சசீல கொள்கை பற்றி முதல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி,
இந்திரா காந்தி ஆட்சியின் போது இந்திய வங்காளதேச உறவு பற்றி தவறான ஒன்றை கண்டறிக. ஸோ இந்திரா காந்தி ஆட்சியில் இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் ஏற்பட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்திய வங்காளதேச உறவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது எங்கே இருக்குன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் சிவிக்ஸ் பகுதியில் இருக்கும். அதே போல் 12th 12ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வெளியுறவு கொள்கைகள் உறவுகள் ரிலேட்டடான அந்த லெசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தந்திருப்பாங்க. இந்தியா வந்து அண்டை நாடுகளான ஒவ்வொரு நாட்டுடன் என்னென்ன உறவுகள் இருக்குது, என்னென்ன ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற தெளிவான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருப்பாங்க 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில். ஸோ இங்கே இந்திய வங்கதேச உறவில் தவறானது அமைதி, நட்பு மற்றும் கூட்டுறவு உடன்படிக்கை. இங்கே இந்த அமைதி, நட்பு மற்றும் கூட்டுறவு உடன்படிக்கை யார்கிட்ட ஏற்படுத்தியிருப்பாங்க? இந்தியா ரஷ்யாவுடன் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இங்கே வந்து பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. அதே இந்திய முக்தி பாகினி, பராக்கா பரேஜ் பிரச்சனை, நியூமோர்ஸ் தீவு விவாதம், இது மூணும் வந்து இந்தியாவுக்கும் வங்கதேசத்தில் உறவுகளில் வரக்கூடியது. அமைதி, நட்பு மற்றும் கூட்டுறவு உடன்படிக்கை வந்து இந்தியா ரஷ்யாவுக்கும் இடையானது. அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர்களால் பின்பற்றப்பட்ட தலையிடா கொள்கையை தெளிவாக வழங்கிய சட்டத்தின் பெயர். ஆங்கிலேயர்களால் பின்பற்றப்பட்ட தலையிடா கொள்கையை வந்து வழங்கிய எந்த சட்டம் வழங்கியதுன்னா பிட் இந்திய சட்டம் 1784. பிட் இந்திய சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தலையிடா கொள்கையை தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். அடுத்த கேள்வி, தாமசோனியின் அமைப்பின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. தாமசோனியின் அமைப்பின் முக்கியத்துவம் என்னன்னா வட்டார மொழி கல்வியை வழங்கணும். தாமசோனியின் அமைப்பின் முக்கியத்துவம் என்ன? வட்டார மொழி கல்வி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் 2024 நடத்திய பல்வேறு தேர்வுகளிலிருந்து குறிப்பாக 2 தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட பாலிட்டி பகுதியிலிருந்து நாம் பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு சார்ந்த பகுதிகளில் எப்படி படிக்கலாம், எப்படி படிக்கக்கூடாது, எந்தெந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எந்தெந்த ஏரியா ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் மூலமாக நம்ம தெரிஞ்சிருக்கலாம். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.